எல்லாருக்கும் நெருப்பு தெரியும் தானே? எரியும் பயங்கரமா. உங்களுக்கு எல்லாம் நெருப்பு தெரியாதோ? இல்ல படம் போட்டு காட்டணுமா? இதுதான் நெருப்பு. உங்களுக்கு எல்லாம் சண்டே ஸ்கூல் எடுக்கணும்னு நினைக்கிறேன். பாருங்க, சில வேளையில அந்த நெருப்பு எரியும் பொழுது, சமயத்துல அந்த அனல் படும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப ஹிட்டா இருக்கும். ஆமாவா இல்லையா? சில வேலையில திடீர்னு பாத்தீங்கன்னா என்னது, ஒரு சில வீடு பத்திக்கிட்டு எரியும். சில வேலையில பார்த்தா காரு கூட ரோட்டு ஓரத்துல என்னது, அது பத்திக்கிட்டு எரியும் நெருப்பு. அந்த நெருப்பை பார்த்தாலே நமக்கு என்ன இருக்கும்? ஒரு பயம் வரும். இது பயங்கரமா நெருப்பு. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய அந்த நெருப்பை காட்டிலும் அவருடைய வல்லமை பெருசு. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு அந்த ஃபயர், அந்த நெருப்பு எங்க திரும்ப எரியணும்? உனக்குள்ள எரியணும். அந்த அக்கினி உனக்குள்ள எரிஞ்சிச்சுன்னு சொன்னா, தேவனுடைய அக்கினி உனக்குள்ள எரிஞ்சிச்சுன்னு சொன்னா, இன்னைக்கு உன்னை ஆவியானவர் நடத்துற விதம் வித்தியாசமா இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர்த்துக்குள்ள அந்த அக்கினி எரியுது? எங்க எரியுது? எல்லாம் அணைஞ்சு போய் கிடக்குது. ஹல்லேலூயா. அக்கினி எரிஞ்சா நம்ம எல்லாம் எப்படி இருப்போம்? நம்ம கை சும்மா இருக்காது, நம்ம காலு சும்மா இருக்காது, நம்ம வாய் சும்மா இருக்காது. எப்பயுமே நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவருடைய பிரசன்னத்திலே, தேவனுடைய மகிமையிலே, அவருடைய வல்லமையிலே நம்ம நிற்போம். ஹல்லேலூயா. அப்ப இங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, கிரியிலே நீ பெருகியா. ஹல்லேலூயா. உனக்குள்ள ஒரு அக்கினியை தெரியுமா, நீ அனல் மூட்டி எழுப்பி விடு. அந்த அபிஷேகத்தை நீ எழுப்பி விடு. செயலு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தை, தேவனுடைய மகிமையில நீ நிற்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அப்ப ஆவியானவருடைய நடத்துதலுக்குள்ள இன்னைக்கு உன்னோட வாழ்க்கை, என்னோட வாழ்க்கை இருக்கணும். அப்பதான் நீ என்ன செய்ய முடியும்? கர்த்தருடைய கிரியைகளை எப்பொழுது நீ பெருகலா இருக்கணும். இன்னைக்கு ஆவியானவருடைய வழி நடத்துதலின் படி எத்தனை பேரோட வாழ்க்கை இருக்குது? எத்தனை பேரை கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துறாரு? கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். பாஸ்டர், என்ன ஆவியானவர் தான் நடத்துறான்னு சொல்றவங்க கை தூக்கி காட்டுங்க, நான் பார்க்கணும். 1 2. மற்றவங்க எல்லாம் யார் நடத்துறா? தமிழ் சரியா தானே பேசிட்டு இருக்கிறேன் நானு, இல்ல ஏதோ தப்பா பேசிட்டு இருக்கேனா? எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? எனக்கு கஷ்டமா இருக்கு பிரசங்கம் பண்ண. என்னோட ஆவியில கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீங்களாம் எனக்குள்ள, என்னோட கூட நீங்க வரலன்னு சொன்னா என்னோட மெசேஜ் வந்து சரியா உட்காராது. நல்லா கேளுங்க. அப்ப தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள நிற்கும் பொழுது, ஆவியானவரை நடத்தும் பொழுதுதான் இந்த கிரிகளை உன்னால பெருக முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் நமக்குள்ள வச்சிருக்கிற தன்மைகள், செயல்கள் தெரியுங்களா? ஆண்டு சொல்றால, எல்லாவற்றிலும் எனக்கு உண்மையாரு, எல்லாவற்றிலும் எனக்கு கீழ்ப்படிந்துரு, உன் வாழ்க்கையை பரிசுத்தத்துல நீ என்ன செய், கட்டு, கீழ்ப்படுகிற ஆவியை கர்த்தர் உனக்குள்ள வைக்கிற அந்த கீழ்ப்படிதலோடு நீ நட அப்படி சொல்லி நம்ம பேச வசனம் சொல்லுது தெரியுமா? இதெல்லாம் நமக்குள்ள இருக்கிற கிரியை. ஹல்லேலூயா. பக்கத்துல தட்டுங்களேன். தட்டிட்டீங்களா? ஏன் தட்டுனீங்க? ஹல்லேலூயா. தயவு செய்து உங்க நினைப்புல இந்த இடத்துல உட்காராதீங்க. சொல்லுங்க, உன் நினைப்புல இந்த இடத்துல உட்காராதுன்னு சொல்லு. ஆவியானவரை என்ன செய்ய உன் வாழ்க்கையில வச்சுக்கொள்ளு. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ள இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் பெரிய காரியத்தை உன்னோட வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை நடத்தினாருன்னு சொன்னா உன்னோட வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் உன்னை நடத்தினாலும் உனக்குள்ள என்ன இருக்காது? பயம் இருக்க. ஆவியானவர் உனக்குள்ள உன்னை நடத்தினான்னு சொன்னா உனக்குள்ள என்ன இருக்காது? வேதனை இருக்காது. எல்லா காரியத்திலும் அவர் என்ன திரும்ப செய்வாரு? உன்னை அற்புதமா நடத்துவார். அவர் உன்னை அழகா நடத்துவார், அதிசயமா நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த வாக்கு தத்தத்தை உன்னோட வாழ்க்கையை கட்டு. அதான் சொல்ல, ஆகிய எனக்கு பிரியமான கர்த்தருக்குள் நீ படுகிற பிரயாசம் எதுவுமே வீணாகாது என்றார். நீ ஆண்டவருக்கு, நீ தேவனுக்காக எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் பார்க்கிறார், விசுவாசம் பார்க்கிறான். நீ தேவனுக்காக படுகிற பிரயாசத்துலதான் கர்த்தர் உன் கூட இருப்பாரு. ஹல்லேலூயா. நீ தேவனுக்காக படுகிற பிரயாசத்துல நீ வாழும் பொழுது கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாரு. நீ தேவனுக்கு விருப்பம் இல்லாத, தேவனுக்கு என்னது அறிவறுப்பான காரியங்கள் இன்னைக்கு உன்னுடைய மனதில, உன்னுடைய விருப்பத்துல நீ போவன்னு சொன்னா கர்த்தருடைய கிரியில உன்னால வளர முடியாது. ஆப்டால் ஒரு ஊழியக்காரர் வார்த்தைக்கு உன்னால கீழ்ப்பட முடியல. ஆமாவா இல்லையா?
எத்தனை பேரு உண்மையிலே பாஸ்டர் நான் ஊழியக்காரனுக்கு எல்லாத்திலும் நான் கீழ்ப்படிஞ்சிருக்கேன்னு சொல்றீங்க? ஒரு வார்த்தை சொல்ல முடியல. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, தேவனுடைய கிரியையில நீ எப்பொழுது பெருகிறவர்களா இருக்கணுமா? இன்னைக்கு ஆவியானுடைய நடத்துதல் இன்னைக்கு உன்னோட வாழ்க்கையில ஜீவித்தில் இருக்கும்போதுதான் கர்த்தர் பெரிய காரியத்தை வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. இதுதான் இந்த வருஷத்தினுடைய என்னது அஸ்திபாரம். இன்னைக்கு நம்முடைய என்னது மெயின் பவுண்டேஷனே இதுதான், வசனம் இதுதான், இதுதான் நம்முடைய மெயின் கீ. உன் வாழ்க்கை தேவனுக்கு அழகா வச்சுக்கோ. உன் வாழ்க்கை தேவனுக்கு உகந்ததா வச்சுக்கோ, பரிசுத்தமா வச்சுக்கோ. கடவுளுக்கு பயப்பட பயத்துல நீ வாழு. எத்தனை பேர் இன்னைக்கு திருவிருந்துல நம்ம உடன்படிக்கையில பங்கெடுக்க போறோம்? எத்தனை பேர் உங்க வாழ்க்கையை நீங்க பரிசுத்தத்துல ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்திருக்கீங்க? எத்தனை பேர் வாழ்க்கை பரிசுத்தமா காத்து கொண்டு பரிசுத்தத்துல நீங்க ஜீவிச்சு கொண்டு இருக்கிறீங்க? எனக்கு ஒரே டென்ஷன் பாச, என்னால டென்ஷன் தாங்க முடியல. இன்னைக்கு நிறைய பேர் டென்ஷன் தாங்க முடியல. என்ன பண்றாங்க? எங்க சொல்லுங்க பாப்போம். உடனே ஒரு சிகரெட் எடுக்கிறாங்க, எடுத்து கொளுத்தி வாயில வைக்கிறாங்க, கொளுத்தி பத்த வச்சிடறாங்க. ஏன்னா அவருக்கு அவ்வளவு டென்ஷனா. அதை கொளுத்தி வச்சுட்டாருன்னா அவருக்கு எல்லாமே முடிஞ்சிடும். அல்லேலூயா. ஒரு சிலர் டென்ஷன் எங்க போய் விடுறாங்க? போயிட்டு ஒரு நாயை தொடர்ந்து நாயை உள்ள ஊத்தி குடிச்சாலும் அவரோட டென்ஷன் போகும். கென்னஸ்தால். அல்லேலூயா. பியர். இப்படியான வாழ்க்கை நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னா நம்மளுடைய கிரியில் ஆண்டு அற்புதம் செய்ய மாட்டார், பெருக மாட்டார். அல்லேலூயா. ஆண்டு சொன்ன வாக்கு தத்தம் நம்மளோட வாழ்க்கையில நிறைவேறும். அல்லேலூயா. இந்த வாக்கு தத்தத்துல உன் வாழ்க்கை கட்டு. அததான் நான் பேசுறேன். அதுல எவ்வளவு பிரசங்கங்கள் இருக்குது. கர்த்தர் உன்னை மேல மேல உயர்த்த போறாரு, உன்னை தூக்கி விட போறாரு. என்னமா சார் சொல்றீங்க? எவ்வளவு வார்த்தைகளை நம்ம பேசிக்கிட்டே போலாம். முதல்ல அஸ்திபாரம் சரியா தேவனுக்கு போடு. பரிசுத்தம் இல்லாத இடத்துல கர்த்தர் கிட்டே வரமாட்டாரியா? உன் இருதயத்துல சுத்தம் இல்லைன்னு சொன்னா யாரு? ஆவியானவர் உங்க உள்ளத்திலே இருக்க மாட்டாரு. ஆண்டோடைய வார்த்தையில நில்லு. அல்லேலூயா. அதான் சொல்றான் பவுல் சொல்றார் கொரிந்தியருக்கு, கர்த்தருடைய கிரியில் எப்பொழுதும் நீ பெருவர்களாகிறியா. அந்த ஜனங்களோட வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா, கொரிந்தியர் ஜனங்களோட வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு கடவுள் பயம் இல்லாத வாழ்ந்த ஒரு ஜனங்க அந்த கொரிந்தியர் ஜனங்க. அந்த ஜனங்களுக்குள்ள என்னால ஒரு கீழ்ப்படுகிற ஆவி இல்ல. தேவனுக்கு பயப்பட பயம் அந்த ஜனங்களுக்குள்ள இல்ல. பாவமான ஜீவியத்தை அந்த ஜனங்கள் வாழ்ந்து கொண்ட. இதுதான் பவுல் கடிந்து பேசுறாரு. எவ்வளவுதான் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுத்தாலும் அந்த வார்த்தையில என்ன செய்யுது? நம்மளோட வாழ்க்கையை நிலைச்சிருக்கிறது இல்ல. அதான் சொன்ன, எப்பயுமே 24 மணி நேரம் தேவன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கு. யாரு? பரிசுத்த ஆவியானவர். He watch you. ஊழியக்காரருக்கு என்னையும் அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறார். நீ எப்படி இருக்கிற? என்ன அவரு என்ன வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறார். ஐயா, அவருக்கு மறைவா யாருமே என்னது ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அப்ப இந்த வாக்கு தத்தத்துல உன்னோட வாழ்க்கையை கட்டு. தேவனை நம்பிட்டுன்னு சொன்னா முழுமையா நம்பி நில்லு. நம்ம சபையில எத்தனையோ ஆராதனை நடக்குது. கொரியன் பிரேயர் நடக்குது, பெண்கள் ஜபம் நடக்குது, இந்த மாசத்துல இருந்து யூத்ஸ் மீட்டிங் நடக்கும். மாசத்துல கடைசி வாரத்துல நமக்கு தேங்க்ஸ் கிவிங் பிரேயர் இருக்கு. இதையெல்லாம் எதுக்கு இந்த ஜபம் தெரியுங்களா? அவருடைய கிரியில நம்ம பெருகிறதுக்கு தான். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அப்ப இன்னைக்கு ஜபத்துல நம்மளோட வாழ்க்கை, இன்னைக்கு என்னுடைய வேலை என்ன தெரியுமா? உங்களெல்லாம் கர்த்தருக்குள்ள நடத்தணும், அவ்வளவுதான். ஆவியானவருடைய பிரசனத்துக்குள்ள, தேவனுடைய மகிமைக்குள்ள, தேவனுடைய வசனத்துல உங்க வாழ்க்கை கட்டப்பட. அதுதான் ஊழியக்காரனோட வேலை. உன் குடும்ப காரியத்துல எல்லாம் மூக்க நினைக்க மாட்டேன். உன் குடும்ப பிரச்சனை நீ தான் பாத்துக்கணும். அது ஊழியக்காரனோட வேலையே இல்லை. ஊழியக்காரனோட வேலை என்ன தெரியுமா? சத்தியத்துல உன்னை நடத்தணும். ஒருவேளை உன் குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா கண்டிப்பா நான் வந்து நிற்பேன். அதுதான் அந்த ஊழியக்காரனுடைய காரியம். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையை நம்ம தேவனுடைய பிரசனத்துல நம்ம கட்டிட்டு சொன்னா உன் குடும்பத்தினுடைய தேவைகளை தேவன் அற்புதமா சந்திப்பாரியா. அல்லேலூயா. நீ என்ன சூழ்நிலையில அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாத்துவார். உன் நிலைமையை கர்த்தர் மாத்துவார். நீ கடந்து போகிற எல்லா பிரச்சனைகளும் தேவன் எடுத்து போடுவார். என்ன நடத்துற அதே ஆவியான உன்னை நடத்துவார்.
எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த உனக்குள்ள இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானோட நடத்துதலுக்குள்ள நீ நிற்கும் பொழுதுதான் கர்த்தர் காரியங்களை செய்வார். அவர்தான் எனக்குள்ள நிலைத்திறமை செய்வாரு, வல்லமையான காரியங்களை செய்வார். தாவீதோட வாழ்க்கையில நீங்க பாருங்க, தாவீது யாருங்க? ஒரு வாலிபன்க. ஆனா அவனுக்குள்ள யாருங்க? கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். அதனாலதான் அவன் கோலியாத்தை பார்க்கல, அவன் உயரத்தை பார்க்கல, அவனோட உருவத்தை பார்க்கல. அவன் பார்த்ததெல்லாம் யார் தெரியுமா? தேவன் ஒருவர் மாத்திரம்தான். அல்லேலூயா. அவனோட உயரத்தை பார்த்து, உருவத்தை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்களை பயந்துதான், ராணுவமே பயந்துருச்சு. ஏன்? அவ்வளவு உயரமா இருந்தான். எப்படி இவனை ஜெயிக்கிறதுன்னு சொல்லி ஒத்த பெலிஸ்தியர், ஒத்த மனுஷன் வந்து பயமுறுத்திட்டு இருக்கிறான். யார? இஸ்ரவேல் ஜனங்களை. நீயா நானா வா பாப்போன்றான். வா ஒண்டிக்கு ஒண்டி வா, ஆள்ல ஒருத்தனை அனுப்புன்றான். எப்படி இருக்கும்? அல்லேலூயா. ஐயா, இன்னைக்கு உன்னோட வாழ்க்கையில வருகிற பிரச்சனைய உன்னால ஜெயிக்க முடியாது. நீ கடந்து போகிற சூழ்நிலைய உன்னால என்னது மேற்கொள்ள முடியாது. நீ ஜெயிக்கலாம் போய்கிட்டே இருப்ப, கிட்ட போய்கிட்டே இருப்ப, ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தா அந்த பிரச்சனை வேற மாதிரி பெருசா போய் மேல போய் நிக்கும். ஹல்லேலூயா. ஐயா, இந்த பிரச்சனைய என்னது? என் வாழ்க்கையில் வருகிற எல்லா போராட்டத்தை ஜெயிக்கக்கூடியவர் எனக்குள்ள இருக்கிறார். ஐயா, ஹல்லேலூயா. அவர்தான் எனக்குள்ள இருந்து அதை ஜெயிக்கக்கூடிய திறனையும் அதிகாரத்தையும் வல்லமையும் அபிஷேகத்தையும் கொடுத்து நடத்துவார். அவருடைய மகிமையில நில்லு, அவருடைய பிரசனத்துல நில்லு, அவருடைய வல்லமையில நில்லு. சபையை எழும்பு. கர்த்தருடைய ஆவியை இன்னைக்கு அனல் மூட்டி எழுப்பும்படியான கர்த்தர் செய்றார். ஒரு பிரச்சனை வந்தா தங்கன்னு நம்ம என்ன செய்யறோம்? சோர்ந்து போயிடும். ஒரு பந்தல காத்துல என்ன அந்த வந்து இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. அழகா சொல்றாரு, நீ படுகிற பிரயாசம் எதுவுமே வீண் போகாதுன்றாரு. நீ எந்த அளவுக்கு நீ எனக்காக பிரயாசப்படுறியோ அந்த அளவுக்கு நான் உன்னை நடத்துவேன். அந்த அளவுக்கு உன்னோட வாழ்க்கையில மேன்மையான காட்சி செய்ய, உயர்வான காட்சி நான் செய்வேன். அல்லேலூயா. தாவீதோடு தேவன் கூட இருந்ததுனாலதான் தாவீது என்ன தெரியுமா செஞ்சான்? கோலியாத்தை அடிச்சான். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறப்ப நம்மளோட வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனைகளும் என்ன தெரியுமா செய்வாரு? தேவன் நம்மளோடு கூட வந்து யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. உனக்கு விரோதமா ஒருத்தன் எழும்புறானா, ஒரு போயிட்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு, போதும், கர்த்தர் செய்வார் காரியத்தை. நம்ம போயிட்டு கத்தி எடுத்துட்டு நிக்க வேணாம், கட்டை எடுத்துட்டு போய் நிக்க வேணாம். ஏய், நீ என்னப்பா என்ன பத்தி பேசுற? யாரு என்ன சொல்றாங்க சொல்லுங்க பாஸ்டர், நான் 1-2 பாத்துக்கிறேன். அப்புறம் இந்த பாஸ்டர் கேங்ஸ்டர் பாஸ்டர் எல்லாம் ஆளு வச்சிருக்கிறாரு. என்னடா அது? நம்ம பாத்துக்க வேணாம், கர்த்தர் பாத்துக்குவாரு. அல்லேலூயா. ஆண்டவர் நீ சுமார், உனக்காக நானே யுத்தம் பண்றேன். யுத்தம் யாரோடையது? கர்த்தருடையது. அவர் யுத்தம் பண்ணாருன்னா ஒருத்தனும் தாங்க மாட்டான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். உனக்கு விரோதமா ஒருத்தன் எழும்புறானா, போய் முழங்கால் போட்டு, ஆண்டவரே இந்த மனுஷனுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, ஒரு சொட்டு கண்ணீர் போதும். இந்த ஒரு சொட்டு கண்ணீர் தலையில விழுவுறது காட்டியும் ஆண்டவர் கதற செஞ்சிருவாரு. இல்லப்பா சார் பயமுறுத்துறீங்க. இல்லைங்க, அதான் உண்மை. நீ கர்த்தருக்காக நின்று பாரு, கர்த்தர் உனக்காக செய்வார். ஹல்லேலூயா. எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. சரி, இந்த 2வது மாதத்துல கர்த்தர் ஒரு நல்ல ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த வாக்கு தத்தத்துல தான் நம்ம இந்த மாதத்துல நம்ம நடத்த போறோம். எடுத்துக்கொள்ளுங்க யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 2வது வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லு, இந்த மாதத்துல உனக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். நல்ல காரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஆண்டவர் சொல்ற, தேவரீர் சகலத்தையும் செய்ய நீங்க வல்லவரா இருக்கிறீங்க சொல்றான். யோபு சொல்றார், ஆண்டவர் சகலத்தையும் நம்முடைய வாழ்க்கையை செய்ய அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார்.
அதான் சொன்ன இந்த வல்லமை எப்படி பட்டது தெரியுங்களா? காற்றை காட்டிலும் பெருசு. எத்தனை பேருக்கு தெரியும் புயல் காத்து பார்த்திருக்கீங்களா? புயல் காத்து எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த காத்து வந்து அடிச்சிச்சுன்னு சொன்னா வீட்டையே தூக்கிட்டு போயிடும். பார்த்திருக்கீங்களா? வீட்டை தூக்கிட்டு போயிடும். எவ்வளவு பெரிய மரமா இருந்தாலும் அந்த மரத்தை என்ன செஞ்சிடும்? அந்த காத்து புடுங்கி வீசிடும். பாத்தீங்கன்னா அந்த மரங்கள் அங்கேயும் இங்கேயுமா போய் விழுந்து கிடக்கிறத நம்ம பாக்குறோம். ஏன்னு சொன்னா அந்த காத்தோட வேகத்தை பாத்தீங்கன்னு சொன்னா எத்தனோ கிலோமீட்டர்ல அந்த காத்தை என்ன செய்யுது? அடிச்சு தரமட்டமாக்கி கொண்டிருக்கிறத பாக்குறோம். அந்த காட்டு தீயை பாத்தீங்களா? புளோரிடா அந்த காட்டு தீ பயங்கரமா பரவி எவ்வளவு வீடுகள் என்ன செஞ்சு அந்த காட்டு தீ எரிச்சு போட்டுச்சு. ஹல்லேலூயா. சில வேளையில என்ன வருது? என்ன பூமி? கம்பா பூமி. அது வந்து என்ன செய்யுது? எல்லாத்தையும் எப்படி முழுங்கி போட்டுது. பாருங்க, இதெல்லாம் இன்னைக்கு இந்த உலகத்துல நம்ம பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். நான் என்ன சொல்ல வரேன் தெரியுங்களா? தேவனுடைய வல்லமை அதை காட்டிலும் பெருசுன்ற. ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையை கண்டது தாவீது சொல்றார், யோபு சொல்றார், தேவரே சகலத்தையும் செய்ய நீ வல்லவர். சகலத்தையும் எல்லா காரியத்தையும் நீங்க ஆண்டவரே செய்ய வல்லவரா இருக்கிறீங்க. உங்களால மாற்றதான் முடியும் ஆண்டவரே. இன்னைக்கு என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய என்னது தனிப்பட்ட வாழ்க்கைய நடத்தணும்னு சொன்னா நீங்க தான் என்ன நடத்த முடியும். ஏன்னா சகலத்தையும் செய்ய நீங்க தான் வல்லவர். அல்லேலூயா. யோபோட வாழ்க்கையை பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையை யோபு எப்படி செய்ய சொல்றாரு தெரியுங்களா? ஒண்ணுமே எல்லாம் இழந்தவனா இருந்து இந்த வார்த்தைய பேசுகிறத நம்ம பார்க்கணும். எல்லாம் போச்சுங்க. யோபுடைய எல்லா விதமான என்னது சொத்து, அவனுக்கு இருந்த எல்லா விதமான என்னது வேலைக்காரர்கள், அவனுடைய வீடு, அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் யோபு விட்டு போனதை நம்ம பார்க்கிறோம். எல்லாம் இழந்தவனா இருக்கிறான். அல்லேலூயா. ஆரம்ப நாட்களில் நீங்க பாத்தீங்கன்னா தேவன் யோபு என்ன செஞ்சாரு? வேலி எடுத்து பாதுகாத்துக்கிட்டு இருந்தார். தேவனுடைய பாதுகாப்பு யோபுடைய குடும்பத்தில் இருந்துச்சு. அவன் மேல இருந்துச்சு, அவன் மனைவி மேல இருந்துச்சு, அவனுடைய பிள்ளைகள் மேல இருந்துச்சு, அவனுடைய என்னது மிருக ஜீவன்கள் மேல இருந்துச்சு, அவனுடைய வேலை ஆட்கள் மேல இருந்துச்சு. ஆனா கர்த்தருடைய பாதுகாப்பு என்ன செஞ்சான்? யோபுவோட கர்த்தர் தேவனை வச்சார். ஏன் தெரியுமா? யோபு எல்லாவற்றிலும் அவன் தேவனுக்கு பயந்தவனா இருந்தான். யோபு நல்லா கடவுளுக்கு பயந்து வாழ்கிற ஒரு மனுஷன், தேவனுக்கு பயந்து உண்மை உள்ள ஒரு மனுஷன் யோபு. அதனாலதான் கர்த்தருடைய தேவனுடைய பிரசனம், தேவனுடைய மகிமையும் அவனோட கூட இருந்ததை பார்க்கிறோம். இதை யார் பார்க்கிறா? நல்லா கேளுங்க. தேவன் பார்க்கிறாரு. ரெண்டாவது யாரு பார்க்கிறா? பிசாசும் பார்க்கிறான். இன்னைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கையை நீங்க நினைக்காதீங்க ஆண்டவர் மட்டும் தான் பார்க்கிறாரு, பிசாசும் பார்க்கிறான். பிசாசுக்கும் தெரியும் உன்னை பத்தி, ஆண்டவருக்கும் தெரியும் உன்னை பத்தி. ஆனா இந்த இடத்துல என்ன நடக்குது தெரியுங்களா? தேவன் போயிட்டு யோபு குறித்து சாட்சி கொடுக்கிறார். இதுதான் பெரிய ஒரு மேட்ரு. என் மகன் மேல நீ கவனம் வச்சாயான்னு சொல்ற. அல்லேலூயா. யோபு குறித்து ஆண்டு சாட்சி கொடுக்கிற அளவுக்கு யோபோட வாழ்க்கை இருந்துச்சு. இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கிறானா? சொல்லுங்க. இல்ல இந்த தாமான உள்ளவங்க நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கிறாங்களா? ஐயோ இந்த ஆளா, ஐயோ இந்த பொம்பளையா. ஆனா வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா தேவன் பிசாசுகிட்ட சாட்சி கொடுக்கிறார் யோபு குறித்து. அவன் உத்தமன்றாரு, சன்மார்க்கன்றாரு, அவன் பொல்லாப்புக்கு விலகணும்ன்றாரு. அல்லேலூயா. அப்ப பிசாசு சொல்றான், எல்லாத்தையும் நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்க அவனுக்கு, எல்லாமே என்னது அவனுக்கிட்ட இருக்குது, அதனாலதான் உங்களை விட மாட்டோம். நீங்க தான் எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கீங்களா, அப்புறம் என்ன எல்லாமே இருக்கு. ஒருத்தன் வானா வருவான், ஒருத்தன் போனா போவான், உட்காரனா உட்கார்றான், இதை செய்யனா செய்வான். எல்லாத்தையும் கர்த்தர் யோபுக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சரி அந்த அதிகாரத்தை யார்கிட்ட கொடுக்கிறார்? பிசாசோட கையில கொடுக்கிறார். சரி அவன்கிட்ட உள்ளதெல்லாம் நீ எடு. ஒரே நாள்ல எல்லாம் டங்கு டங்குன்னு நடக்குது யோபுக்கு. ஒரே நாள்ல எல்லாமே போச்சு. இப்ப யோபு என்ன செய்யறான்? ஒண்ணு இல்லாதவனா இருக்கிறான். ஆனாலும் யோபு சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? தேவரீர் சகலத்தையும் செய்ய நீ வல்லவர்.
ஐயா, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சகலத்தையும் செய்ய அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். அவருடைய கிரியில நீ அடங்கி இருக்கும் பொழுதுதான் அவர் சகலத்தையும் உன்னோட வாழ்க்கையில செய்ய வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுதல் அவருடைய கிரியில எப்பொழுதும் பெருகிறவர்களா நீ இருப்பீங்கன்னு சொல்லி. ஆண்டவருடைய கிரியில உன் வாழ்க்கையில பரிசுத்தத்துல, தேவனுக்கு பயப்பட பயத்துல, உண்மையில, ஜெபத்துல, வேத வாசிப்புல, ஆராதனை காரியங்களை நீ கடவுளுக்காக நீ செய்கிற எல்லா காரியத்தையும் நீ செய்யற தெரியுமா, சகலத்தையும் தேவன் செய்ய வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா காரியத்திலையும் யோபு எப்படி இருந்தான்? உண்மையா இருந்தான். எல்லாம் இருந்தும் இப்ப எல்லாமே இல்லாதவனா ஆயிட்டான். எல்லாம் கர்த்தர் கொடுத்து வச்சிருந்தாரு, இப்ப எல்லாமே போச்சு. வீடு போச்சு, பிள்ளைங்க போயிட்டாங்க, அவன் இருந்த எல்லா சொத்து எல்லாமே போச்சு. இப்ப மிஞ்சி இருக்கிறது யோபும் அவனோட மனைவி மட்டும்தான். அல்லேலூயா. பிற்பாடு திருப்பியும் வரான் பிசாசு. ஆண்டவர் கேட்கிறாரு, என் மகனை பாத்தியா? அப்ப கூட பாரு என்னோடத கூட தான் இருக்கிறான். இப்ப சொல்றான், அவன் சரீரத்துல ஏதாவது ஒரு வியாதியை நீங்க உண்டு பண்ணி பாருங்க, அப்ப அவன் மறுதளிச்சிருவான். அதையும் ஆண்டு அனுமதிக்கிறாருங்க. ஆனா அவனோட உயிரை எடுக்கிறதுக்கு மட்டும் உனக்கு அதிகாரம் வேண்டார், மற்றது எது வேணா நீ செய்யின்ட்டார். அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு உன்னோட வாழ்க்கையில எவ்வளவுதான் நெருக்கடி, போராட்டம், பிரச்சனை இருந்தாலும் நீ என்ன தெரியுமா செய்யணும்? அதிகமா தேவனை தேடி வரணும். அங்கதான் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டு என்னோட வாழ்க்கையில அற்புதம் செய்யட்டும், அப்புறம் நான் வரேன்னு சொல்றேன். இல்ல, என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி ஆண்டவரே, நீர் என்னோட வாழ்க்கையை நீ நடத்து. அல்லேலூயா. ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருடைய வல்லமைக்கு ஈடாக அந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. ஆண்டவன் நினைச்சார்னா நீ அப்படிதான் விசுவாசிக்கல தேவனுடைய சமூகத்துல. அதான் சொல்றார், வசனம் சொல்லுது, மனுஷன் முகத்தை பார்க்கிற ஆண்டு உள்ளான இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. நீ நினைக்காத உன்னுடைய விருப்பத்துல நான் எல்லாம், என்னுடைய விருப்பத்துல எல்லாம் செஞ்சு முடிச்சிருவேன்னு சொல்லி. என்ன கேட்டீங்க? என்னுடைய விருப்பத்துல எதுவுமே என்னால செய்ய முடியாது. ஏன்னா நான் ரொம்ப பட்டு நொந்து அடிபட்டு இன்னைக்கு வந்து தேவோட பிரசன்னத்துல நிக்கிறேன், தேவோட மகிமையில நிக்கிறேன். அல்லேலூயா. என் வாழ்க்கையே சரி, என்னுடைய தனிப்பட்ட என்னோட பர்சனல் வாழ்க்கையும் சரி, என் குடும்ப காரியங்களும் சரி, நான் எல்லாம் யாருக்கிட்ட கொடுத்துறேன்? தேவனிடத்துல விட்டுட்டு. நீங்க பாத்துக்குங்க ஆண்டவரே, நீங்க என்ன நடத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நான் சொன்னேன், 2 குடும்பத்தை வச்சு இந்த டிஐடி ஊழியத்தை ஆரம்பிச்சோம். இன்னைக்கு நம்மளுடைய சபையில 120 ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு ஒரு 50 கொடுங்க, இந்த 50 வச்சு நான் எவ்வளவு பெரிய காரியம் செய்வேன் எனக்கு தெரியும். அப்புறம் கேட்டேன், எனக்கு 50 பத்தாது, 100 கொடுங்க. இந்த 100 ஆண்டவர் என்ன சமைச்சிப்பாரு? 200 கர்த்தர் மாத்தணும். அல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இந்த 200 வந்துருச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அப்புறம் டிஐடி ஜேபி யாருமே அசைக்க முடியாது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அப்புறம் கர்த்தர் இன்னும் பெரிய லெவல்ல கர்த்தர் இந்த ஊழியத்தை கர்த்தர் மாத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் சகலத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். சகல காரியத்தை கர்த்தர் என்ற வாழ்க்கையை செய்வார். அதுதான் யோபோடு என்னது நம்பிக்கை இருந்துச்சு, அதுதான் யோபோடு விசுவாசமா இருந்துச்சு. யோபு யாரை சார்ந்திருந்தா தெரியுமா? தேவனை தான் சார்ந்திருந்தான். ஆண்டவரே நீங்க தான் ஒரு நன்மையை என்னோட வாழ்க்கையில செய்யணும். எனக்கு தெரியாது, என் கூட இருந்த நண்பர்கள் என்ன துப்புறானுங்க எல்லாரும். நீ என்னடா பாவம் செஞ்சார, அறிக்கை செய்டா, சாவரப்பனாச்சும் நல்ல சாவுடா. எப்படி இருக்கும் அவனுக்கு? யோபு பத்தி சொல்றானுங்க, கூட இருந்தவனுங்க. யோபு நல்லா இருக்கிறப்ப நல்லா யோபை பத்தி நல்லா அறிஞ்சவனுங்க, அவனுடைய விசுவாசத்தை பத்தி தெரியும், அவனை பத்தி எல்லாம் தெரிஞ்சவனுங்க வந்து யோபை பத்தி பேசுறானுங்க. எப்படி இருக்கும்? அத யோபு சொல்றான், தேவரே நீ சகலத்தை செய்ய வல்லவர், இந்த பேசுற வாய கூட நீங்க அடைப்பீங்க ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப யோபுக்கு ஒண்ணுமே நடக்கலங்க, ஒண்ணுமே இல்லைங்க. அவங்களுக்கு இருந்தது என்ன தெரியுமா? சாம்பலை தூக்கி மேல போட்டுக்குவான், அந்த சீல் வெடியும். அந்த சாம்பலை தூக்கி போட்ட பிறகு அவனுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? அவ்வளவு சுகமா இருக்கும். அந்த சுகத்துல அவன் என்ன தெரியுமா செய்வான்? சில வேளை அந்த புண்ணு நமக்கு வந்துச்சுன்னா கையை போட்டு அப்படியே சொரிய சொல்லும், பார்த்திருக்கீங்களா? அப்படியே சொரிஞ்சாதான் என்ன இருக்கும்? ஒரே சந்தோஷம் இருக்கும்.
சில வேலையில் அப்படிதான் இருக்கும். போயிட்டு 4 விரலை வச்சு சொரண்டுனாதான் அந்த இடத்துக்கு என்ன வரும்? ஒரு சுகம் வருங்க. அல்லையா? நீங்களாம் சொரண்டுனதே இல்லையோ? சொரண்டி இருப்பீங்க. சரி, யோபு அப்படிதான் என்ன தெரியுமா செஞ்சான்? சாம்பல்ல உக்காந்துக்கிட்டு அந்த சாம்பலை தூக்கி மேல போட்டுட்டு அந்த ஓடு இருக்கு தெரியுங்களா, அந்த ஓடு எடுத்து சுரண்டிக்கிட்டு இருப்போம். சொரண்ட யோபுக்கு என்ன தெரியுமா இருக்கும்? அந்த சீல், அந்த ரத்தம்லாம் வெடியும். அவ்வளவு ஒரு வேதனை, அவ்வளவு ஒரு பிரச்சனையில், அவ்வளவு ஒரு போராட்டத்துல யோபு உட்கார்ந்து இருக்கிறான். யாரு? யோபு. செல்வ சீமானா இருந்தவன், கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருந்தாரு. இன்னைக்கு நம்ம கிட்ட இருந்து ஒரு உயிர் போயிட்டா எப்படி இருக்கும்? அடுத்தது சபைக்க வர மாட்டோம், தாடியெல்லாம் வளர்த்துருவோம். ஆமா தானே? தாடி வளர்த்துருவோம். இயேசுவும் வேணாம், எனக்கு ஒரு மண்ணும் வேணாம். அவர் என்ன பண்ணாரு? எனக்கு கொடுத்தாரு, கொடுத்த மாரி கொடுத்து எடுத்துட்டாரு. அடுத்தது நான் ரொம்ப காண்டா இருக்கிறேன். யாரு மேல? அவரு மேல இவங்க ரொம்ப காண்டா இருக்கிறாங்க. வந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை தான் நான் பிடிச்சிருப்பேன். ஆண்டவரை டிஃபெண்ட் பண்ணு, உன்னை டிஃபெண்ட் பண்ணாத, மற்றவங்களை டிஃபெண்ட் பண்ணாத. டிஃபெண்ட் காட். அல்லேலூயா. அவரை நீ டிஃபெண்ட் பண்ணி செஞ்சு பாரு. கர்த்தர் மகிமையான காரியத்துல, வல்லமையான காரியத்துல, அற்புதமான காரியத்துல கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. ஏன்னா அது சகலத்தையும் செய்ய அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ஏன்னா இந்த வல்லமை நம்மளோட வாழ்க்கைய மகிமையில கர்த்தர் கொண்டு போய் நடத்துன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த வல்லமை என்ன தெரியுமா செய்யும்? இந்த வல்லமை எல்லா கட்டுகளையும் அறுத்து போடும். இந்த வல்லமை நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா கட்டுகளையும் இந்த வல்லமை அறுத்து போடும். ஏன்னா இந்த வல்லமையில் அவ்வளவு என்ன இருக்குது? பவர் இருக்குது. என் வாழ்க்கையில எவ்வளவு சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, கர்த்தர் உடைப்பார். ஏன்னா பாடுறது தானே, வல்லமையின் ஆவியானவர் வந்து விட்டு, என்னது பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டு. இந்த வல்லம் என்ன தெரியுமா செய்ய? நமக்குள்ள இருக்கிற எல்லா கட்டுகளையும் உடைக்கும். இன்னைக்கு அதான் சொல்றான் தாவீது, யோபு, தேவரி சகலத்தை நீங்க செய்ய வல்லவர். அந்த வல்லமை யோபுக்குள்ள இருந்துச்சு. இன்னைக்கு அந்த வல்லமை நமக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா எப்படியாப்பட்ட சூழ்நிலையில நம்மளை நடத்தும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? உண்மையை சொல்லணும். ஒரு சிலர் ரொம்ப குழப்பத்துல உட்கார்ந்துருக்கீங்க, இந்த இடத்துல ரொம்ப பிரச்சனையில உட்கார்ந்துருக்கீங்க. ஒரு சில போராட்டத்துல உட்கார்ந்துருக்கீங்க. ஆவியான சொல்றதா உங்களை நான் பேசிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. உன் வாழ்க்கை நீ ஓட்ட முடியாது. அல்லேலூயா. என்னால என்ன செய்ய முடியாது? என்ன நடத்த முடியாது? என்னால வாழ முடியாது. இன்னைக்கு எனக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை தான் என்ன திரும்ப செய்ய வாழ்க்கை நடத்தும். இந்த வல்லமை தான் என்ன திரும்ப செய்ய என்ன வாழ வைக்கும். இந்த வல்லமை தான் என்ன திரும்ப செய்ய வாழ்க்கையை புதுப்பிக்கும். புதிய காரியத்தை கர்த்தர் வாழ்க்கையை செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு யோபுக்குள்ள ஒரு வல்லமையை கர்த்தர் வச்சிருந்தார். அவன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட யோபு என்ன செய்யல? சோர்ந்து போல. ஏதோ ஒரு காலத்தை தேவன் வாழ்க்கையில வச்சிருக்கிறாரு. ஏளனமா இழிவா பார்த்த கண்கள், பேசின வாய்கள் மத்தியில கர்த்தர் யோபு உயர்த்தி வச்சாரியா மறுபடியும். அல்லேலூயா. கர்த்தர் நினைச்சாருன்னா இப்படி திருப்பி போட்டுருவார், இப்படி திருப்பி போடுவார். எங்க சொல்லுங்க பாப்பா. இப்படியும் திருப்பி போடுவார், இப்படியும் திருப்பி போடுவார். அவர் எப்படி வேணா நம்மளை திருப்பி போடுவார். அவர் திருப்பி போட்டார்னா வேற லெவல்ல கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையை கொண்டு போவார். அல்லேலூயா. யோபு அப்படிதான் கர்த்தர் கொண்டு போனார். யோபுவோட புஸ்தகத்தை படிக்கிறப்பெல்லாம் எனக்குள்ள ஒரு ஒரு உற்சாகம் வரும், ஒரு எழுப்புதல கர்த்தர் எனக்குள்ள கொடுப்பார். எப்படி ஆண்டு யோபுவோட வாழ்க்கையில. ஆனா சில காரியங்களை நீ தேவனுக்காக செஞ்சு பாருங்க, உனக்கு கர்த்தர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த வல்லமைய கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் வெளியே கொண்டு வர்றாரு. நீ கர்த்தருக்காக நீ அமர்ந்து ஜெபிக்க தரமா யாரு பாக்குற? கர்த்தர் பாக்குறாரு. ஆண்டவர் பார்த்து அதை வெளியே கொண்டு போவார். ஒரு பிரதர் வந்தார், நிக்சன் டாஸ், பெர்லிங்கில் உள்ளவர். அவர் சிங்கப்பூர் பிஆர். ஒரு பிரதர் மூலியமா கேள்விப்பட்டு, அவரும் ரொம்ப நமக்கு நெருங்கியவர் தான், ரொம்ப பழக்கமானவர் தான். ஆரம்பத்துல ஜேபிக்கு வர்றப்ப
ஒரு நம்மளுடைய சபைக்கு வந்த ஒரு மனுஷன், அவர் பேர் கண்ணா. நிச்சயமா ஒரு நாள் அந்த மனுஷன் இங்க வருவார், கண்டிப்பா சாட்சி சொல்லுவார். இப்ப இந்த போலாய் மாசு இருக்கு தெரியுங்களா, அங்க வீடு வாங்கிட்டார். இந்த ஜேபிக்கு வரப்போ ஒண்ணு இல்லாம வந்தான் மனுஷன். எல்லாம் எத்தனையோ லட்ச வெள்ளி கடத்துல வந்தாரு இந்த ஜேபிக்கு. ஆனா இன்னைக்கு எல்லா கடனையும் அடைக்க கர்த்தர் கிருபை செஞ்சாரு. கொஞ்சம் மல்லமா சொல்லுங்க. ரெண்டாவது 5 லட்சம் வெள்ளிக்கு மேல ஒரு வீடு வாங்க கர்த்தர் அந்த மனுஷனுக்கு கிருபை செஞ்சாரு. ஹல்லேலூயா. அவர் சொன்னார், ஃபாதர், என்ன ஃபாதர் தான், ஃபாதர் உங்களை நான் மறக்கவே மாட்டேன். நீங்க ஜெபிச்சதுனாலதான் இன்னைக்கு கர்த்தர் என்ன நல்லா வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நான் சொன்ன அந்த இயேசுவை மட்டும் நீ மறந்துடாது. இல்ல ஃபாதர், 2 பிள்ளைங்களாச்சு, கண்டிப்பா நான் அந்த சபைக்கு நான் வருவேன், கண்டிப்பா நான் கூட்டிட்டு வருவேன்னு சொல்லி சாட்சி கொடுத்திருக்கிறேன். இவரு போயிட்டு அந்த நிக்சன் தாஸ்ன்றவர்கிட்ட போயிட்டு இயேசுவை பத்தி சொல்லி, இங்க ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போங்க, என் வாழ்க்கை இப்படிதான் இருந்துச்சு, இன்னைக்கு கர்த்தர் என் வாழ்க்கையை மாத்தி இருக்கிறாரு சொல்லி அவர்கிட்ட போய் சொல்லி, அந்த மனுஷன் நான் இன்னைக்கே அவரை பார்க்கணும்னு சொல்லி எனக்கு அப்பாயின்மெண்ட் வச்சு, ஒரு நாள் திங்கக்கிழமை வீட்டுக்கே வந்துட்டாங்க என்ன தேடி. வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணோம், ப்ரே பண்ணோம். அவர் சொன்னார், 3 வருஷமா பாஸ்டர், நான் வந்து ஒரு ஆயில் அண்ட் கேஸ்ல வந்து ஒரு பெரிய போஸ்ட்ல நான் இருக்கிறேன், நிறைய இமெயில்ஸ் நான் அனுப்புறேன், எனக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் எனக்கு கிடைக்கல, பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, மறுபடியுமா கர்த்தர் எனக்கு அந்த பிசினஸ்ல என்ன ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்துல கர்த்தர் நடத்தணும்னு சொல்லி வந்தார். ஜெபம் பண்ண ப்ரே பண்ணிட்டு அனுப்பிட்டேன், போங்க பிரதர், கர்த்தர் அற்புதம் செய்வார்னு சொல்லிட்டு. பிற்பாடு அந்த ஜெபத்துக்கு பிற்பாடு கர்த்தர் செய்த ஒரு பெரிய அற்புதம் என்னன்னு சொன்னா, இமெயிலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாத இமெயில் எத்தனையோ இமெயிலுக்கு இன்னைக்கு ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டு இருக்கு பாஸ்டர் அப்படின்னா. ஹல்லேலூயா. அவர் சொன்னாரு, பாஸ்டர், அவருக்கு பாஸ்டர் மைக்கேல் தெரியும், கோலகுப்ல இருக்கிறீங்களா, பாஸ்டர் மைக்கேலுக்கு அவருக்கு நல்லா தெரியும், நிறைய அவருக்கு ஜெபிச்சிருக்கிறாரு. பாஸ்டர், நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துல ஏதோ ஒரு வல்லமையை நான் பாக்குறேன், ஒரு பவரை நான் பாக்குறேன், ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யறாரு அப்படின்னு சொல்லி அவரு என்கிட்ட சொன்னாரு. எல்லாம் அதெல்லாம் ஒண்ணு இல்லை பிரதர், ஆண்டவர் தான் எல்லாம் செய்யறாரு, நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். அப்புறம் என்ன செஞ்சிட்டா, பாஸ்டர் நீங்க ஒரு நாள் சிங்கப்பூருக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவருடைய சிங்கப்பூர் காடி எடுத்துக்கிட்டு நேரா என் வீட்டுக்கு வந்து விஐபி மாரி என்னை வந்து கதவை திறந்து, பாஸ்டர் நீங்க உட்காருங்கன்னு சொல்லி என்னை உட்கார வச்சு ஏத்திட்டு போயிட்டு சிங்கப்பூர்ல போயிட்டு அந்த கம்பெனிக்கு ஜெபிக்க கர்த்தர் எனக்கு கிருபை செஞ்சார். ஹல்லேலூயா. நான் எதுக்கு இதை சொல்றேன் தெரியுங்களா, தேவனுடைய வல்லமை நமக்குள்ள இருந்துச்சுன்னா அது வெளிப்படும். ஹல்லேலூயா. நீ தேடிக்கிட்டு போவனா, கர்த்தர் நம்மளுக்காக அனுப்புவார். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்றேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் காடி கிட்ட வந்தோடனே நான் கதவை திறக்க விட மாட்டாங்க, அவங்க கதவை திறக்கிறாங்க, இது என்னோட வம்பா போச்சே. ஹல்லேலூயா. ஊழியக்காரன அந்த அளவுக்கு என்ன அந்த கனத்தை அந்த இடத்துல அவங்க கொடுக்கறத நான் பார்த்தேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். தனி ஆபீஸ், தனி ரூம், அவருக்கு அந்த ரூம் கொண்டு போறாரு, ப்ரே பண்ணுங்க பாஸ்டர்ன்றாரு, அப்படியே முட்டி போட்டுக்கிறாரு கீழே, அந்த இடத்துல முழங்கால் போட்டு உட்காந்துட்டு ஜெபம் பண்றாரு. கேத்தலிக்ங்க, ஆவிக்குரிய சபைல. நான் சொன்ன, ஆண்டவரே எனக்காகவது ஏதாவது ஒரு காரியத்தை அந்த மனுஷனுக்கு நீங்க செய்யுங்க ஆண்டவர். அல்லேலூயா. அதுதான் என்னுடைய ஜெபம், ஏதாவது ஒரு காரியத்தை செய்யுங்க. கேட்டார், பாஸ்டர் உங்க வீட்டுல உங்க சேர்ச்சில சிசிடிவி இருக்கான்னு கேட்டாரு. இல்ல பிரதர் அப்படின்னு. எங்க மெயின் சபையிலேயே சிசிடிவி இல்ல, சத்திய சபைக்கு சிசிடிவி இருக்கான்னு கேட்கிறாரு. இல்ல அப்படின்னு. பிரச்சனை இல்லை, போட்டுருவோம் அப்படின்னாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவர் செஞ்சார், நினைச்சாரு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுவார். அல்லேலூயா. நீ ஆண்டருக்காக செய்யற தெரியுமா, இது எல்லாம் கர்த்தர் பாக்குறாரு. நீ நான் பிரயாசம் தான் படுறேன், என் பிரயாசத்தை பார்த்து கர்த்தர் கிரியை செஞ்சிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த சத்திய சபையை நம்ம எடுத்து நீங்க நம்ம ரெனோவேஷன் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தானே, அது எனக்கு என்னமோ தெரியல, பண்ற மாதிரியே தெரியல. போட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு, ஐயோ என்ன பண்றது, இது என்ன ஏன் பிரச்சனையா சொல்லுங்க, நான் தூக்கி தலையில போட்டு நான் என்ன பண்ண போறேன், அவர் செய்யறாரு அவ்வளவுதான், அவர்கிட்ட நம்ம விட்டாச்சு, எல்லாம் அவர் பார்த்துக்குவார் அவ்வளவுதான். எதையுமே ரொம்ப என்னது ரொம்ப பெருசா எடுத்துக்க கூடாது. ஆவியான நினைச்சா எல்லாம் செஞ்சிருவார், எதிர்பார்க்கறதுக்கு மேலா சூப்பரா நமக்கு செஞ்சு முடிப்பார். அல்லேலூயா. இந்த சபையை கட்டினா அது இன்னும் கிராண்டா தான் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதுக்கு நம்ம 2 தூண் தான் வச்சிருக்கோம், அங்க 4 வச்சிருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
அல்லேலூயா. கர்த்தர் செய்கிறார், கர்த்தர் நடத்துறார். ஆண்டவரால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. ஆமே. ஒரு 100 நாட்களை பெங்க வச்சிருக்காங்க, நாங்க ஜெபிச்சிட்டு இருக்கிறோம். 52 நாட்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரியா. அல்லேலூயா. எத்தனை நாட்களே? 52 நமக்கு கொடுத்துட்டார் ஆண்டவர். பணத்தையும் கொடுத்துட்டாரு தானே? பணத்தையும் கொடுத்துட்டாரு. உள்ளமா தட்டுப்பா. எத்தனை நாட்காலி கொடுத்துட்டாரு? 52 நாட்காலியை கொடுத்தாலும் 100 நாட்காலியை கொடுக்க மாட்டாரா? அல்லேலூயா. கர்த்தர் கொடுப்பாரு. அப்பா, நம்ம அப்பா யாரு? கோடீஸ்வரரியா? அல்லேலூயா. நீங்களா யாரு? கோடீஸ்வர பிள்ளைங்க நீங்களா? அல்லேலூயா. ஐயோ நானா பாஸ்டர்? நீதான். கர்த்தர் அந்த அளவுக்கு உன்னை ரீச் பண்ணி நடத்துவாரு. யோபு அப்படிதான் கர்த்தர் கோடீஸ்வரனா கர்த்தர் மாத்தினார். சகலத்தையும் செய்ய வல்லவர். நீங்க நினைச்சது ஒன்னே வாழ்க்கையில தடப்படாதுங்க. அல்லேலூயா. எவ்வளவு பேர் நீங்க இந்த ஊழியத்துக்காக நீங்க காரியங்களை செஞ்சிருக்கீங்க. அல்லேலூயா. ஒரு ஆள் ஒரு நாட்காலி வாங்கி கொடுத்தோமா 100 நாட்காலி நம்ம வாங்கிடும். ஒரு நாட்காலி 45 வெள்ளி தான். எத்தனை வெள்ளி? 45 வெள்ளி. ஒரு ஆளுக்கு ஒரு நாட்காலி வாங்கணுமா? எத்தனை நாட்காலி? எழுதிட வேண்டியதான். லாவணியா, அந்த நாட்கள்ல லாவணியா தான் உட்காரணும். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நிச்சயமா ஒரு பெரிய ஒரு காரியத்தை நம்முடைய ஊழியத்துல கர்த்தர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் நம்ம கண்ணுக்கு தெரியல. இப்பதான் கொஞ்சமா என்னது எலியா சொன்னா, போய் வேலைக்காரனை பார்க்க சொல்றான். நீ போய் பாரு, மேகம் எதை கருப்பா இருக்கான்னு பாரு. அவன் சொல்ற பாக்குறான். 1 தடவை 2 தடவை 3 தடவை 4 தடவை 5 தடவை 6 தடவை பாக்குறான். ஒண்ணுமே தெரியல, ஒண்ணுமே தெரியல. திருப்போ பாரு. 7வது வாட்டி போறான். அவன் சொல்றான், இப்பதான் கருப்பா என்னது அந்த கருமேகம் வந்துகிட்டு இருக்கு, கையளவு. அல்லேலூயா. என்ன அளவு? கையளவு. இப்பதான் கர்த்தர் நமக்கு கையளவு காட்டி இருக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு பெரிய அளவுல கர்த்தர் கொண்டு போய் நிறுத்த போற. தேவனை நம்பி நிற்போம். நான் எப்பயுமே என்னோட வாழ்க்கையில உங்களை எல்லாத்தையும் ரொம்ப நேசிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஜனங்களை கர்த்தர் என்னோட ஊழியத்துல சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல ஊழியர்களை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. நல்ல லீடர்ஸை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. டீக்கனை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. கோகமுடைய கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. கோச்சிக்காதீங்க. நான் உங்களை நம்புறதை காட்டிலும் தேவனை தான் அதிகமா நம்புறேன். ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, எனக்கு தெரியும் அவரை நம்பினாதான் எனக்கு எல்லாம் வரும். அல்லேலூயா. நான் போயிட்டு கவினேச நம்பி, ஐயா சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு நான் கவினேச நம்பிக்கிட்டு இருந்தேன்னா, கவினேஷ் கொடுப்பாரு 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 கொடுப்பாரு. எப்ப கொடுப்பாரு சொல்லுங்க? கொடுப்பாரு. என் நம்பிக்கை எங்க போச்சு? இப்ப கவினேஷ் மேல போச்சு. அல்லேலூயா. நான் அவருகிட்ட கேட்டேன்னா அவரு இங்க பேசுவாரு, ஆண்டு எனக்கு கொடுப்பாரு. ஆமென் சொல்லுங்க. என்ன மாதிரி டைரக்ஷன் போது பாருங்க. டீல் எங்க இருக்கணும்? அவர்கிட்ட தான் டீல். அல்லேலூயா. நான் சொன்னா செத்தேண்டா நாங்க ஆரம்பிக்க போறோம், நீங்க எல்லாம் எவ்வளவு கொடுக்கணும் கொடுங்கன்னு சொல்லி ஒரு ஆளுக்கு 1000 வெள்ளி நீங்க கொடுக்கணும்னு சொல்லி கேட்டனா, ஃபுல் பின்ல நின்று பசராமா ஏதோ சொன்னா கேட்டனா செத்தேண்டா ஊழியத்துக்காக கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. உன்னுடைய வேலை என்னமோ அதை நீ செய். அல்லேலூயா. நீ ஆண்டவருக்காக நீ செய்யும் பொழுது அந்த ஊழியத்துல கர்த்தர் உன்னை இணைச்சு வச்சு நடத்துவார். அல்லேலூயா. சொன்னாங்க, பாச நான் 1000 வெள்ளி கொடுக்குறேன். இந்த டிவிக்கு 1300 இல்லையா, 1004 1400 வெள்ளி கர்த்தர் பிளஸ் பண்ணாரு. அல்லேலூயா. அங்க 500 இங்க 1000 அப்படி இப்படின்னு வந்து கர்த்தர் இன்னைக்கு இந்த ஊழியத்தை கர்த்தர் சூப்பரா நடத்தி போய்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. 2 வாரமா 2 வாரமாவா 2 வாரமா செத்தியண்டா சேச்சா சாட் பண்ணிட்டு இருக்கிறார். ஜோசப் ரொம்ப சந்தோஷமா போய் சாட் அடிச்சிட்டு இருக்கிறாரு. பாக்குறேன் பயங்கரமா பிரசங்கம். யாரோட அவர் பேர் என்ன? ஜெகனா.
MD ஜெகனோட பிரசங்கம் பயங்கரமா காரசாரமா வைகிட்டு இருக்குது. நான் சேர்ச்சுக்குள்ள போடுறேன், அதை போட்டுக்கிட்டு பயங்கரமா 2 பேரும் சாட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஹஸ்பண்டும் ஒய்ஃபும். அல்லேலூயா. நான் சொன்னேன், அந்த சாட்டை நீ அடிச்சு முடிக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருவார். அல்லேலூயா. அப்பா வீட்டை வந்து நம்ம சாட் அடிச்சிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவனுடைய ராஜ்யத்துக்காக நம்ம படுகிற பிரயாசத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதான் ஆண்டு சொன்னாரு, ஹே நான் சகலத்தை செய்ய வல்லவரியா. யோபோட வாழ்க்கையை நீ பாரு, ஒன்னும் இல்லாதவனா இருக்கிறான், ஆனா அவனுக்கே இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சேன்னு சொன்ன இந்த DIT ஊழியத்துக்கு கருத்து செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. வாங்க கர்த்தருக்காக நில்லுங்க, ஆண்டோடைய பிரசன்னத்துல, ஆண்டோட மகிமையில நில்லுங்க, அவருடைய வல்லமையில நில்லுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. இந்த வசனத்தை பிடிச்சுக் கொள்ளுங்க, அதன்படி நடங்க, அதன்படி வாழுங்க, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுமா? எல்லாரும் எழுந்து நிப்போம், கண்களை மூடுவோம். பொருட்கள் அவனை விட்டு போயிருச்சு, மிஞ்சி இருக்குது அவனோட உயிர், அவனோட மனைவி, வேற யாருமே இல்ல. இந்த சூழ்நிலையில கொடுங்க தாவீது சொல்றான், தேவரீ சகலத்தை செய்ய நீ வல்லவர். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஆண்டவரே எல்லா காலத்தையும், இந்த 42வது அதிகாரம் தான் ஹைலைட்டான ஒரு அதிகாரம். இதுலதான் யோபுக்கு எல்லாத்தையும் கர்த்தர் திருப்பி கொடுக்கிறார். இழந்தது எல்லாம் கர்த்தர் திருப்பி கொடுக்கிறார் யோபுக்கு. எதுவுமே கிடைக்கல, ஆனா யோபு சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க சகலத்தையும் செய்ய நீ வல்ல, நீங்க செய்ய நினைத்தது தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன்னு சொல்றோம். ஏன் என்னோட வாழ்க்கையில நீங்க என்ன செய்ய விருப்பம் பண்ணி வச்சிருக்கீங்களோ அது தடைப்படாத ஆண்டவரே. அல்லேலூயா. நிக்கணையா, யோபு போல நிக்கணும். பாடுகள் வந்தா நிக்கல, ஓடாத. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, ஓடாத. இன்னைக்கு சில வேளையில நம்மளோட வாழ்க்கையில சில பாடுகள் வரும். கர்த்தர் எதுக்கு தெரியும் இந்த பாடுகளை நம்மளோட வாழ்க்கையில அனுமதிக்கிறாரு? யோபு போல சகலத்தையும் தேவன் செய்ய வல்லவர். ஒரு நெருக்கடி வருதா, நில்லு. அதே போலதான் 12வது மாசம் நமக்கு தாமண்டாயா ஊழியம் கடைசி. நீ இதுக்கப்புறம் அந்த இடத்துல ஊழியம் நம்ம செய்ய முடியாது. ஒரு பிரதர் சொன்னாரு, நீங்க ஊழியம் செஞ்சதெல்லாம் போதும், நீங்க சாவியை கொடுத்துட்டு கிளம்புங்க, இதுக்கு மேல இந்த இடத்துல நீங்க ஊழியம் செய்ய முடியாது. இன்னும் எனக்கு அதை கண்ணு முன்னுக்கு நிக்குது சொன்ன வார்த்தை. அல்லேலூயா. என் தேவன் சகலத்தை செய்ய வல்லவரியா. அல்லேலூயா. நீ ஆண்டவருக்காக உண்மையா நின்று பாரு, கர்த்தர் உனக்கு உண்மையா நிற்பார். யாரும் உன் கூட நிக்கிறாங்க இல்லையா, தேவன் உன் கூட நிற்பாரியா. ஊழியக்காரங்களும் உன் கூட நிக்க முடியாது, ஆனா கர்த்தர் உன் கூட நிற்பார். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் உங்களோட கூட இருக்கிறேன், பிரதர் நான் உங்களோட கூட இருக்கிறேன், சிஸ்டர் நான் உங்களோட கூட இருக்கிறேன். யாருமே கூட இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஒருவர் நம்ம கூட இருந்தா போதும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணும். இன்னைக்கு இது என்னோட வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம். எப்பெல்லாம் என் தேவனுக்காக நான் கால்களை எடுத்து வச்சு நின்று செயல்படுறனோ அங்கெல்லாம் என் தேவன் என்னோட கூட இருப்பார். அல்லேலூயா. இந்த சத்தியண்டா சபைக்கு எவ்வளவு தேவைகள் நமக்கு இருக்குது. எவ்வளவு தேவைகள் மத்தியில நம்ம என்ன செய்யறோம்? ஜெபம் பண்ணி போராடி காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அவர் சகலத்தையும் இந்த வசனம் தான் என்னை பலப்படுத்தி, என்னை உற்சாகப்படுத்தி, என்னை நடத்திக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னு சொன்னா, நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்று நான் அறிஞ்சிருக்கிறேன். ஆண்டவர் என் தேவன் சகலத்தையும் செய்யவாள் இல்ல, ஆனாலும் கர்த்தர் கொடுப்பார். நெகேமியா இடிஞ்சு போன அலங்கங்களை 52 நாள்ல கட்டின. 52 நாள் தானே, 52 நாள்ல கட்டினாரு. இந்த செத்திய இந்த சபையை நம்ம 40 நாள்ல கட்டி முடிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செஞ்சாரு. எத்தனை நாள்? 40 நாள். 1ஆம் தேதி சாவி எடுத்தோம். இந்த 9ஆம் தேதி நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த கிராண்ட் ஓப்பனிங் செய்ய போறோம். 40 நாள். அல்லேலூயா. இந்த 40 நாள்ல கர்த்தர் என்ன செஞ்சாரு? அந்த சபையை கட்டி எழுப்பும்படியான கிருபையை கர்த்தர் செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த சபைக்குள்ள போனாலே ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கர்த்தர் நமக்குள்ள வச்சிருக்கணும். அல்லேலூயா.
ஐயோ ஆண்டவர், இவ்வளவு அழகா நீங்க செஞ்சு முடிச்சிருக்கீங்களா, இவ்வளவு அழகா நீங்க செஞ்சிருக்கீங்களா. அல்லேலூயா. எதுக்கு? தேவனுடைய ராஜ்யத்துல தேவனை ஆராதிக்க முடியாது. நான் என் வீட்டை கட்டுறதுக்கு பிரயாசப்படல, தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட பிரயாசப்படுறோம். எவ்வளவு பேரு என்ன செய்ய, எப்படி நெகேமியாவுக்கு கரங்களை என்னது கொடுத்தாங்களோ அதே போல இன்னைக்கு நிறைய பேர் கரங்களை கொடுத்திருக்கீங்க இந்த ஊழியத்தை கட்டுறதுக்கு. அல்லேலூயா. வாங்க பாஸ்டர், நம்ம எல்லாம் சேர்ந்து கட்டுவோம். இந்த ஊழியத்தை கட்டும் பொழுது இன்னைக்கு பல எதிர்ப்புகள், பல போராட்டங்களை பிசாசு கொடுத்தான். ஏன்னா இது யாருடைய ராஜ்யத்தை கட்டுறோம்? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறோம். இந்த தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு பிசாசுக்கு பிடிக்காது. ஏன்னா ஒரு ஊழியத்தை நம்ம அந்த இடத்துல ஸ்தாபித்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஊழியத்தோட அந்த பகுதியில எவ்வளவு ஜனங்கள் என்ன இயேசு அறியாம இருக்கிறாங்க. அந்த ஜனங்களை அந்த இடத்துல கர்த்தர் தொடணும்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு அற்புத அடையாளங்களை அந்த ஊழியத்துல கர்த்தர் ஏற்படுத்தணும்னு சொல்லிதான் இந்த ஊழியத்தை நம்ம கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. 10 பேரை வச்சு ஆரம்பிச்ச ஊழியங்க இன்னைக்கு இந்த DIT. 10 பேரு 2 குடும்பத்தை வச்சு ஆரம்பிச்ச ஊழியம் தான் இன்னைக்கு 40 குடும்பங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்து